ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரௌனிக்கு செய்கிற கனாஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வெயிட் மிஷின் நமக்கு வேணும். ஒரு வெயிட் மிஷினில் வந்து நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணுறேன். 50 கிராம் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு 35 கிராம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நார்மல் வந்து 100 கிராம் டார்க்கு காம்பவுண்டு, 70 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கட்டியாக தான் வேணும், இவ்வளோ லூஸாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 60 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஷேக் பண்ணனால தான் நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து திக்கான இதில் வருது. இல்லைனா கொஞ்சம் தண்ணியும் கட்டியுமா வரும். அதனால் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு சுடு தண்ணி வந்து நல்லா கொதித்ததை வந்து நான் எடுத்து அதுக்கு மேலே வந்து இப்போ நான் ரெண்டையும் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து அடுப்பில் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சுடு தண்ணியிலே வச்சு நம்ம மேலே அந்த ஆவியில் வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக ஒரு ஸ்மூத்தாக பார்க்கும்போதே ஒரு சில்கியாக வரும். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுமாதிரி கண்டிப்பாக சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அந்த சூட்டுக்கே வந்து நமக்கு எல்லாமே எப்படி மெல்ட் ஆகி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஷைனிங்காக வருது. நம்ம எல்லாத்தையும் வந்து ஓவராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம், ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக க்ரீமியாக ஒரு ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஃப்ளேவருக்காகவே என்கிட்ட நிறைய பேர் ப்ரௌனி ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா மேலே கனாஷ் ஆட் பண்ணி கொடுக்குறனால. வெளியூருக்கெலாம் வந்து நான் சின்ன பேக்கில் வந்து கனாஷ் வந்து வச்சு நான் அனுப்பி விட்றேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கனாஷ் பண்ணுறது எனக்கு ஒழுங்காக வரலன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பேக் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து உடனே நம்ம ரெடி பண்ணுறனால உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு உங்களுக்கு கட்டியாயிடும். எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட் ஆர்டர், நான் உடனே அனுப்பி ஆகணும். அதனால் நான் உடனே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல, உடனே நான் எடுத்து பேக் பண்ணுறேன். இது வந்து லோக்கல் டெலிவரி தான், ஸோ அதனால தான் நான் அப்படியே பேக் பண்ணுறேன். இதே வெளியூராக இருந்தால் நான் அப்படியே அனுப்ப முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ